போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். எப்போவுமே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நல்லா போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அதை எப்படிலாம் அறுத்து பார்க்கணுமோ அப்படிலாம் அறுத்து பார்த்து என்ன மாதிரி கேட்டிருக்கான், எப்படி கேட்டிருக்கான், அடுத்த அப்படி எப்படி கேட்கலாம், ப்ரிடிக்ட்டும் பண்ணணும். இந்த கொஸ்டின் கேட்பான் கேட்க மாட்டான்னு ப்ரிடிக்ட்டும் பண்ணணும். இப்போ சிலபஸ் நல்லா படிச்சுட்டு பிவிக்கு படிக்கணும். ஏற்கனவே நம்ம இண்டஸ் ரிவர் பார்த்தா இப்போ கங்கா ரிவர், இப்போ இந்தியாவின் நீளமான ரிவர் வந்து கங்கா ரிவர். நீளம் சொல்லும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ நீளங்கிறது கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ 25 கிலோமீட்டர் ஏன்னா நீளமான ரிவர்னால. அப்போது இந்தியாவில் உற்பத்தியாகி அப்படி இதாக போகுது. உற்பத்தி ஆகும்போது 2 ஹெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து அதுக்கப்புறம் தான் அதுக்கு பேர் கங்கா. அப்போ பாருங்கள், இது ஆக்சுவலாக பார்த்தா அழகனந்தான் வரும். இதுலேயே நிறைய ரிவர் வந்து ஒன்றா சேர. அப்போ அழகனந்தா வந்து உற்பத்தி ஆகிற இடம் என்ன? பத்ரிநாத் கிளாசியர். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாகீரதின்னு வந்து ஒன்றா சேருது, அது கங்கோத்ரி கிளாசியர். ஆனால் நம்ம வந்து கங்கை ரிவர் கங்கோத்ரி கிளாஸ்ன்னு படிச்சிருப்போம். ஆனால் பாகீரதி தான் கங்கோத்ரியில் உற்பத்தி ஆகுது, அழகனந்தா பத்ரிநாத்தில் உற்பத்தி ஆகுது. உற்பத்தியாக ரெண்டும் ஒன்றா சேருறது தான் என்ன கேட்டால் தேவப்பிரயாக். பிரயாக்னா 2 ரிவர் சந்திக்கக்கூடிய இடம். அதுக்கப்புறம் அந்த ரிவர் பாருங்க, அப்படியே அந்த சிட்டியை மட்டும் பாருங்க, ரிஷிகேஷ், ஹரித்துவார் வந்து அப்படியே வருது பாருங்க, உள்ள வருது பாருங்க. கான்பூர் வருது, உத்தரப்பிரதேஷ். ஏன்னா கான்பூர்ல வந்துட்டு அலகாபாத் வருது. அலகாபாத்தில் தான் யமுனா ரிவர் வந்து ஜாயிண்ட் அடிக்கும். அப்புறம் உள்ள வருது பாருங்க, வாரணாசி வருது, உத்தரப்பிரதேஷ். அப்புறம் அப்படியே பீகாருடைய கேபிட்டல் பாட்னா வருது. பாட்னாக்கு அப்புறம் பாருங்க பகல்பூர் வருது. அப்புறம் பராக்கா பேராஜ் வச்சு அதுக்கப்புறம் பாருங்க பே ஆஃப் பெங்காலில் போய் கடலில் போய் கலக்குது. அப்போ ஒரு ரிவரை பற்றி படிக்கும்போது எங்கே உற்பத்தி ஆகுது, எங்கே வந்து மெர்ஜ் ஆகுங்கிறது படிக்கணும். அப்புறம் லெஃப்ட் பேங்க் என்ன, ரைட் பேங்க் என்னன்னு பார்க்கணும். இப்போ ரைட் பேங்கில் தான் யமுனா பாருங்க பேரலாக உற்பத்தி ஆகிருக்கு பாருங்க. யமுனோத்ரி கிளாசியருங்க ஒரு கிளாசியரில் பேரலாக உற்பத்தி ஆகி அப்படியே வந்து அலகாபாத்லேருந்து ஜாயின் அடிக்குது. யமுனாவுக்கு நிறைய துணை நதிகள் இருக்குது, சம்பல், பீட்வா, கென்னு அப்படின்னு நிறைய நதிகள். 2வது பார்க்கலாம், இப்போ கங்கையை மட்டும் பார்ப்போம். ஆமாம், ரைட் பேங்கில் பார்த்தீங்கன்னா ராம்கங்கா, கோமதி, கோக்ரா, கண்டகி, காக்ரா, இது எல்லாமே கோசி, இது எல்லாமே ரைட் பேங்கில் வரும். நம்ம தனியாக பார்த்துக்கலாம். இப்போ இதை மட்டும், இந்த ரிவர்ஸை மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ நீளமான ரிவர் இதான், ஏன்னா என்னென்ன சிட்டிலாம் வருதுன்னு பார்க்க. இப்போ ரைட் பேங்கில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராம்கங்கா, ஏன்னா கோமதி லக்னோலாம் அதில் தான் இருக்கும். கோமதி, காக்ரா, கண்டக்கு, கோசி, ஏன்னா இது எல்லாமே வரக்கூடிய ரைட் பேங்க். லெஃப்ட் பேங்கும் பார்த்துக்கணும். டோன்ஸு சோன்லாம் லெஃப்ட் பேங்க்ல இருந்து மேப்பு கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்க்கும்போது சார்தம் உத்தரகாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட்டை டெவலப் பண்ணுறக்காண்டி அந்த ரிவரை உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதர்நாத், பத்ரிநாத் 4மே எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சார்தம் அப்படிம்பாங்க. ஏன்னா சார்னா 4, அப்புறம் யமுனோத்ரி, கங்கோத்ரி. அப்போ யமுனோத்ரியில் யமுனா ரிவர் உற்பத்தி ஆகுது. கங்கோத்ரியில் நமக்கு வந்து இப்போ தான் பார்த்தோம் கங்கை ரிவர் உற்பத்தி, கேத்ரிநாத், பத்ரிநாத். ஏன்னா இந்த 4 சைட்டையுமே டெவலப் பண்ணுறக்காண்டி இப்போ பெரிய ப்ராஜெக்ட், டூரிஸ்ட் பிளேஸாக பெரிய பில்கிரிம் சைட்டாக நமக்கு போட்டுட்ருக்காங்க. இப்போ இந்த 2மே நம்ம பார்த்து சார்தம் அப்படிம்பாங்க. அது மாதிரி 4 இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே நேரத்தில் 4 பில்கிரிம் சைட்டை வந்து லிங்க் பண்ணுறாங்க இந்தியாவில். அப்போ வந்து உத்தரகாண்டில் பார்த்தீங்கன்னா பத்ரிநாத் இருக்குது பார்த்தீங்களா, பத்ரிநாத். குஜராத்தில் பார்த்தீங்கன்னா துவார்கா, கீழே பார்த்தீங்கன்னா ராமேஸ்வர், அப்புறம் பூரி ஜெகநாத் டெம்பிள். இந்த 4மே லிங்க் பண்ணுறாங்க. இது சார்தம் ப்ராஜெக்ட் தான், பில்கிரிம் சைட். 4 பில்கிரிம் சைட்டை வந்து லிங்க் பண்ணுறதும் ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அப்புறம் பிரயாக், இதுதான் முக்கியம். இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, என்ன பார்த்தோம், நம்ம அழகனந்தா உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தோம். அழகனந்தா எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பத்ரிநாத்லேருந்து உற்பத்தி ஆகுது. இதுதான் பத்ரிநாத் கிளாசியர். இருக்கா பத்ரிநாத். இது அடிக்கடி பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து இந்த கோயில் படத்தை போட்டு விடுவாங்க, பத்ரிநாத்னு போடுவாங்க. அப்போ இங்கே வந்து உற்பத்தி ஆகுறது அழகனந்தா. அப்படியே உற்பத்தி ஆகுதா, அழகனந்தா அப்படியே உற்பத்தி ஆகி அப்படியே போதா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாகீரதி வந்து ஜாயின் அடிக்குது இந்த இடத்துல. இதுதான் தேவப்பிரயாக். இந்த இடத்துல தான் இதுக்கு பேர் கங்கான்னு பேர். அப்போ பாகீரதி எங்கே இருக்குன்னா கங்கோத்ரி கிளாசியரில் உற்பத்தி ஆகுது. இந்த அழகனந்தா டிராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா இடையில ஒவ்வொரு ரிவராக வந்து ஜாயின் அடிக்கும். அப்போ அதையுமே பரீட்சையில் கேட்டிருக்கான். அப்போ வந்து தௌலி கங்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து உற்பத்தி ஜாயின் அடிக்குது பார்த்தீங்களா. இதை வந்து விஷ்ணு பிரயாக் அப்படிம்பாங்க, விஷ்ணு பிரயாக். அப்புறம் பார்த்தீங்கன்னா நந்தகினி அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து ஜாயின் அடிக்க பாருங்க. அதை என்ன சொல்லுவாங்கன்னா நந்த பிரயாக். அந்த ஜாயின் அடிக்கிறத வச்சே பேர் வச்சிருவாங்க, நந்த பிரயாக்.
அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிண்டர் கங்கா இப்படி வந்து இதில் வந்து ஜாயிண்ட் அடிக்க பாருங்க. இது வந்து கர்ணா பிரயாக், இது வந்து பஞ்ச பிரயாக்கும்பாங்க. 5 ரிவர் வந்து ஜாயின் அடிக்கும் உள்ள. அந்த 5 ரிவர் ஜாயின் அடிக்கும் போது தான் ரிவர் நீளமாகும். அப்புறம் கேத்ரிநாத்ல இருந்து பார்த்தீங்கன்னா மண்டக்கினி வந்து ஜாயின் அடிக்குது பாருங்க. இது வந்து ருத்ரப்பிரயாக். நமக்கு பரிசையில் எப்படி கேட்பாங்கன்னா ருத்ரப்பிரயாக்குங்கிறது எது மீட் பண்ணுறது. அப்புறம் ருத்ரப்பிரயாக்குது நமக்கு எது மீட் பண்ண மண்டக்கினி ரிவரும் அழகநந்தா ரிவரும் உற்பத்தி. இது கர்ணப்பிரயாக்குங்கிறது எதுவும் ஜாயின் அடிக்குது. அழகநந்தாவும் பிண்டர் கங்காவும் ஜாயின் அடிக்கிறது. நந்தகினிங்கிறது எது உற்பத்தினா நந்த பிரயாக்கும் அழகநந்தா. எல்லா இடத்துல அழகநந்தா 5 இடத்துலையுமே அழகநந்தா வரும். கூட எந்த ரிவர் உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பார்த்தோம்னா கங்கை ரிவர் வந்து இந்தியாவிலே நீளமான ரிவர். எங்கேருந்து ஆரிஜின் ஆகி எங்கேருந்து போகுது, லெஃப்ட் பேங்க் என்ன ரைட் பேங்க் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். எப்பவுமே ரிவரில் ஃபெமிலியராக கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து ட்ரிபியூட்ரி தான். அப்போ கங்காவுடைய ட்ரிபியூட்ரி அதாவது துணை நதிகள் ட்ரிபியூட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பேங்கு ரைட் பேங்க்னு பார்க்குறோம். லெஃப்ட் பேங்கு ரைட் பேங்க். லெஃப்ட் பேங்க்னு பார்க்கும்போது ராம்கங்கா, கோமதியில் லக்னோ வரும். கோமதி, ஹாகர், ராம்கங்கா, கோமதி, ஹாகர், கோசி, அப்புறம் கண்டக். இது லெஃப்ட் பேங்க். ராம்கங்கா, கோமதி, காக்கரா, கண்டக், கோசி. ரைட் பேங்க் பார்க்கும் யமுனாவிலேயே அதாவது கங்கையிலே மிக நீளமான துணை நதி எதுனா யமுனா தான். அது ஆனால் ரைட் பேங்க். யமுனோத்தியில் உற்பத்தியை பேரலாக வந்து அலகாபாத்லேருந்து ஒரு ஜாயின் அடிக்கும். அப்புறம் சோன், ஹூக்ளி இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ லெஃப்ட் பேங்க் ரைட் பேங்க். அப்போ லெஃப்ட் பேங்க் ரைட் பேங்க்னு பார்க்கும்போது அது எங்கே ஆரிஜின் ஆகுது, எந்த இடத்துல வந்து கங்கையில் வந்து மீட் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நம்ம வந்து கங்காவுடைய லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரி ராம்கங்கா, கோமதி, காக்கரா, கண்டக்கு, கோசி 5 பற்றி மட்டும் பார்ப்போம். அதில் பாருங்கள், எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணோம், ராம்கங்கா. இப்போ கங்கை ரிவர்ங்கிறது தெரிஞ்சுட்டு இதான் நமக்கு ஹரித்வாருக்கு கீழே இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த இடத்துல இங்கே வந்து கங்காவில் மீட் பண்ணுது. மீட் பண்ணக்கூடிய இடம் வந்து ஹனுச். மீட் பண்ணக்கூடிய இடம் என்னன்னா ஹனுச். ஆர்ஜின் ஆகுறது எங்கன்னு கேட்டிங்கன்னா உத்தரகாண்ட். ஹரித்வாருங்கிறது உத்தரகாண்ட். ரிஷிகேஷ் கீழே ஹரித்வார் இருக்கா உத்தரகாண்ட். அதில் ஹார்குவால் ஹில்ஸில் ஆர்ஜின் ஆகுது. ஹார்குவால் இது வந்து இந்தியாவிலேயே உற்பத்தியாகி இந்தியாவிலேயே வந்து என்னச்சுன்னா கங்கையில் மெரிஜாது. ஃபுல்லி இந்தியா. ஏன்னா மற்ற ரிவர்லாம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து வரும். அதனால ஃபுல்லி இந்தியா. அப்போ வந்து அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ராம்கங்காக்கு அப்புறம் கோமதிங்கிற ரிவர் வந்து நமக்கு வந்து இந்த வருது உற்பத்தியாகி நேராக இந்த கோமதியில் தான் பார்த்தீங்கன்னா லக்னோ சிட்டி இருக்கும். அப்புறம் வந்து இங்கே வந்து நமக்கு என்னது வாரணாசியில் வந்து மெர்ஜ் ஆயிடுது. இப்போ இந்த கோமதின்னு பார்க்கும்போது அவ்வளோதான். அதில் வேற ஒன்றும் பார்க்க வேண்டியது இல்லை. அடுத்த முக்கியமான ரிவர்னா காக்ரா. இந்த காக்ரா வந்து 2 ரிவராக வந்து ஒன்றா சேரும். இந்த காக்ரா இப்போ நமக்கு வந்து இங்கே பாருங்க, இங்கே ஒன்று வருது, இங்கே ஒன்று வருது, வந்து அப்படியே வந்து நேரம் இங்கே வந்து நமக்கு என்ன பாட்னா பக்கம் வருது. அப்போ வந்து காக்ரா. இப்போ காக்ராங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கே 2 ரிவர் ஹெட் ஸ்ட்ரீம் வந்து ஒன்றா சேரும். இப்படி ஒன்று வந்து காளி, இன்னொன்று வந்து கர்ணாலி. இந்த கர்ணாலி எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான். குர்லா மந்தாத்தா திபத்தில் இருக்கும். அது குர்லா மந்தாத்தா இந்த மானசவர் லேக்குக்கு சவுத்தில் இருக்கும். ஏன்னா அப்போ இந்தியா நேபாள் பார்டரோடி வந்து இந்தியாவுக்குள்ளே வரும்போது இந்த ரிவர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா சரையூ அப்படிம்பாங்க. நமக்கு அயோத்தியா இருக்குது பார்த்தீங்களா, அயோத்தி அது இதில் தான் சிட்டுவேட்டட் ஆகிருக்கும். இப்போ காளி கர்ணாலி. அப்போ காளிகை முக்கியமானது. இப்போ அவ்வளோதான் முக்கியம். 2 ரிவர் ஹெட் ஸ்ட்ரீம் வந்து சேருது. அப்புறம் கண்டக் இந்த இருக்குது, பாட்னா கிட்ட வந்து ஒன்றா சேருது. இது வந்து தீபத் நேபாள் பார்டரில் உற்பத்தி ஆகி அதுக்கு 2 துணை நதிகள் இருக்கும் ட்ரிபியூட்டரி. காளி, கண்டக், திரிசூலி. அடுத்த முக்கியமான நதியும் பரிசையில் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி கேட்கறது என்ன கேட்டால் இதான். இந்த இருக்கா கோசி.
கோசிங்கிறது ஆக்சுவலாக நேபாளில் உற்பத்தியாகவும் சப்த கோசின்னு பேர் அதுக்கு. சப்த கோசினா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சப்தனா 7 நதிகள் இருந்து 7 நதிகள் கடைசியில் வந்து 3 மாறிடும். 7 நதிகள் 3 ரிவராக வரும். 3 வந்து ஒன்றா மாறும். அப்பந்தான் கோசின்னு பேர். திரிவேணின்னு சொல்லிட்டு மகாபாரத் ரேஞ்ச் இந்தியாவில் மகாபாரத் ரேஞ்சில் வந்து ஒன்றா சேரும்போது அதுக்கு பிறகு அப்புறம் கோசிங்னு வரும். இந்த கோசி ரிவரில் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோர்ஸை வந்து என்ன பண்ணால் ஷிஃப்டிங் பண்ணிடும். அந்த கோர்ஸை வந்து என்ன பண்ணால் ஷிஃப்டிங் ஏன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அங்கேருந்து தண்ணி ஓடிட்டு வரும்போது நிறைய டெபாசிட் கொண்டு வரும். டெபாசிட் இவங்க என்ன செய்யணும், டெபாசிட் எல்லாத்தையும் கீழே வந்து என்ன செய்யணும், டக்குன்னு ஃபில் பண்ணிடும். அப்போ தண்ணி மேலோடி வரும்போது டக்குன்னு வந்துடும். அப்போ பீகாரின் துயரம் வந்து கோசின்னு அழைக்கிறதுக்கு இதுதான் காரணம். அப்படியே வந்து விடுது. இப்போ நம்ம பார்த்தது என்னங்கன்னா ஒன்லி லெஃப்ட் பேங்க். ஆனால் நம்ம கொஸ்டின் கேட்குற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ரைட் பேங்கில் தான் இருக்கும். இல்லை 5 ரிவர் தான், ராம்கங்கா, கோமதி, காக்ரா, கண்டக்கு, கோசி. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்து வச்சுக்கிறோம். ஆனால் ரைட் பேங்க் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அடுத்து கங்கையுடைய ரைட் பேங்க். ரைட் பேங்கில் நீளமான நதி என்னென்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச நதி யமுனா நதி. அப்போ யமுனா நதிங்கிறது பாருங்கள் இங்கேருந்து ஆர்ஜின் ஆகுது. யமுனோத்ரி கிளாஸ்லேருந்து ஆர்ஜின் ஆகி அப்படியே வந்து நேராக அலகாபாத்தில் வச்சு ஒன்றா சேருது கங்கை கூட. எவ்வளோ பெரிய நீளமான நதி பாருங்கள். அந்த யமுனா நதியில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேரலாக ஒரு ட்ரிபியூட்ரி வந்து ஜாயின் அடிக்கும். டோன்ஸ்னு ஒரு ரிவர் வரும். டோன்ஸ் வந்து ஹிமாலயாவில் ஒரு டோன்ஸ் இருக்கும், மத்திய இந்தியாவில் ஒரு டோன்ஸ் இருக்கும். நான் சொல்ல ஹிமாலயாவில் உள்ள டோன்ஸ். இந்த டோன்ஸ் தான் ஆக்சுவலாக யமுனாவுடைய லாங்கஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்ரி. டோன்ஸ் மேப்பில் இல்லை, பார்த்துக்கிடணும். அப்போ இது வர்றது பாருங்கள். இல்லை தான் டெல்லி இருக்குது பாருங்கள். டெல்லி இந்த இருக்கா, டெல்லி நீங்கள் போனாவே தெரியும், அங்கே யமுனா நதி ஓடிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் இதை நல்லா பார்த்துக்கணும். ஆக்ரா யமுனா நதி, தாஜ்மஹாலை கட்டுறாங்களா, அப்படியே வந்து அலகாபாத் வரை வந்து ஜாயின் அடிக்குது. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய என்ன கேட்டோம்னா, யமுனாவுடைய துணை நதிகள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ என்னெல்லாம் இருக்குன்னா, சம்பல் இருக்குது, ஏன்னா சிந்து இருக்குது, பீட்வா இருக்குது, ஏன்னா கென் இருக்குது. இப்போ யமுனாவுடைய துணை, யமுனா மட்டும் எடுத்து பார்க்குறோம். அதில் முக்கியமான துணை நதி என்னென்னா சம்பல். இந்த இருக்கா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படியே ஆரம்பித்து அப்படியே போய் இந்த இடத்துல ஜாயிண்ட் அடிக்குது. இந்த சம்பல் எங்கே இருக்குன்னா விந்தியா ரேஞ்ச், விந்திய மலைகள் இருக்குது பார்த்தீங்களா, விந்திய மலையில் உற்பத்தி ஆகி அப்படியே போய் மெர்ஜ் ஆயிடுது, யமுனா கூட போய் மெர்ஜ் ஆயிடுது. அப்போ முக்கியமான நதி, அடிக்கடி கேட்பாங்க. இப்போ சம்பலை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, ஃபால்ட்டி அக்ரிகல்ச்சர் நிறைய நடக்கிறனால பேட்லேண்ட் டோப்போகிராஃபி அப்படிம்பாங்க. பேட்லேண்ட் டோப்போகிராஃபி அப்படிம்பாங்க, ஃபால்ட்டி அக்ரிகல்ச்சர் அதிகமாக நடக்கிறனால. இப்போ சம்பலுடைய துணை நதிகள் படிக்கணும். பானஸ்ன்ற ஒரு நதி இருக்குதா, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆரவழியில் உற்பத்தியாகி சம்பளை போய் மீட் பண்ணிடுது. காளி சிந்துன்னு சொல்லிட்டு ஒரு நதி இருக்குதா, இது விந்திய மலையில் உற்பத்தியாகி சம்பளை போய் மீட் பண்ணிடுது. பர்பாத்தின்னு ஒரு ரிவர் இருக்கா, இது என்ன நடக்குன்னா விந்திய மலையில் உற்பத்தியாகி சம்பலில் போய் என்னது மீட் ஆயிடுது. அப்போ வந்து யமுனாவுடைய சம்பலுடைய துணை நதி தான் பாருங்க. அப்போ சம்பல் முடிஞ்சிச்சா, அடுத்த சம்பலுக்கு அப்புறம் நமக்கு சிந்து இங்கே இருக்குது பாருங்கள், சிந்து நதி உற்பத்தியாகி போய் ஜாயின் அடிக்குது. அப்போ சம்பல் பீட்வா இந்த இருக்குது பாருங்க, பீட்வா உற்பத்தியாகி அப்படி இங்கே வந்து ஜாயின் அடிக்குது. பீட்வா இதெல்லாம் விந்திய மலையில் தான் ஃபுல்லாகவே. கென்னு ஏன்னா கென்னு ஒரு இதாக வருது. அப்புறம் அவ்வளோதான். அப்போ நமக்கு என்னெல்லாம் பார்த்துட்டோம்னா, சம்பல் பார்த்துட்டோம், சிந்து பார்த்துட்டோம், விந்திய மலையில் தான் உற்பத்தி ஆகுது. பீட்வா பார்த்துட்டோம், விந்திய மலையில் தான் உற்பத்தி ஆகுது. கென்னு பார்த்துட்டோம், அதுவும் விந்திய மலையில் தான் உற்பத்தி ஆகுது. அப்போ ஒரு நீளமான ஆறு தான் என்னன்னு கேட்டிங்கன்னா யமுனா. ஏன்னா யமுனாவில் டோன்ஸ் பெருசாக இருந்தாலும் நமக்கு கொஸ்டின் கேட்குற ஏரியா வந்து சம்பலை பார்த்து வச்சுக்கிறோம். அப்போ ரைட் பேங்கில் ஒரு பேங்க் வச்சு பார்த்துட்டோம். ரைட் பேங்க்ங்கிறது ரைட்டில் ஓடக்கூடியது. அடுத்தப்பல வேறு என்ன ரிவர்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் பேங்கில் பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, சோன் ஒரு ரிவர் இருக்குது. இது அமெரிக்கன்லேருந்து உற்பத்தி ஆகுதா, சோன் ரிவர். இது அடிக்கடி கேட்பாங்க. சவுத்துலேருந்து உற்பத்தியாக அங்கே போய் ஜாயின் அடிக்குது. இந்த பிளாட்டோ வந்து அமெரிக்கன் பிளாட்டோ. இது எக்ஸாமில் கேட்பான். அமெரிக்கன் பிளாட்டோவில் வந்து உற்பத்தியாகி சோன் ரிவர் உற்பத்தியாகி பாட்னா பக்கத்தில் கங்கையில் போய் மெர்ஜ் ஆகுது. இந்த சோன் ரிவருக்கு ஒரு ட்ரிபியூட்ரி இருக்குது, அது எக்ஸாமில் அடிக்கடி கேட்டிருக்காங்க, ரீகண்ட். இந்த ரீகண்ட்டுங்கிறது எங்கே இருக்குன்னா ராம்கார் ஹில்ஸில் வந்து உற்பத்தி ஆகுது.
இந்த ரீகனில் தான் ஒரு அணைக்கட்டு இருக்குது, கோவிந்த் வல்லபா பாண்ட் சாகர்மாங்க. கோவிந்த் வல்லபா பாண்ட் சாகர் டேம். இப்போ இந்த அமர்கண்ட் பிளாட் இருக்குது தெரியுமா, அதுக்கு கீழே இப்போ வந்து மேலே சோன் போது கீழே பார்த்தீங்கன்னா அந்த அமர்கண்ட் பிளாட்டிலே கீழே பார்த்தீங்கன்னா பேரலாக இந்த சைடு ரிவர் ஒன்று போயிட்டு இருக்கோம். அந்த ரிவர் தான் நர்மதா. நர்மதா ரிவர் முக்கியமான ஒரு கொஸ்டின். ஏன்னா அப்போ சோன் பார்த்துட்டோம். இப்போ நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நார்த் கோயல்னு ஒரு ரிவர் இருக்குது. அந்த சோன் ரிவருடைய முக்கியமான ட்ரிபியூட்டரி வந்து நார்த் கோயல்னு ஒன்று உண்டு. நார்த்து கோயல் எதுக்கு? சோன் ரிவர். சோன் எதனுடைய ட்ரிபியூட்டரி? ரைட் பேங்க் ஆஃப் கங்கா. இதில் என்ன ஒரு கொஸ்டின், ஒரு குழப்புன்னா நார்த் கோயில் மாதிரி சவுத் கோயல்னு ஒரு ரிவர் இருக்கு. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நார்த் கோயிலுக்கும் சவுத் கோயிலுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம சம்மந்தம் இருக்குன்னு நினைப்போம். சவுத் கோயில் எதனுடைய ட்ரிபியூட்டரின்னு கேட்டீங்கன்னா பிராமணின்னு ஒரு ரிவர் இருக்குது. நம்ம பெனின்சுலா ரிவர் படிப்போம். பிராமணி ரிவருடைய ட்ரிபியூட்டரி. இது ஒரு டக்குன்னு பார்க்கணும். அடுத்தது நமக்கு முக்கியமான ரிவர் என்னன்னா, கங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூக்லி ரிவர். கல்கத்தாவில் ஓடும். இந்த ஓடுது பாருங்க, கல்கத்தாவில் ஓடி வெஸ்ட் பெங்கால் போகும். கூக்லியுடைய ட்ரிபியூட்டரி தான் என்ன கேட்டீங்கன்னா தாமோதர் ரிவர். இப்போ ரைட் பேங்க் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? யமுனா பார்த்துருக்கோம். யமுனாவுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா சோன் பார்த்துருக்கோம். அடுத்து என்ன பார்த்துருக்கோம்? யமுனா, சோனு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கூகுளி ரிவர் பார்த்துருக்கோம். இது யமுனாவுடைய ட்ரிபியூட்டரி தான் என்ன பார்த்தீங்கன்னா சம்பல், சிந்து, பீட்வா, கென்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ ரைட் பேங்க், லெஃப்ட் பேங்க் ஒரு 5 ரிவர் பார்த்தோம், ரைட்டில் உள்ளது பார்த்துருக்கோம். மேப்பை வச்சு நீங்கள் குறிச்சாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஹிமாலயன் ரிவர் இல்லைன்னா பெரினியல் ரிவர். ஏன்னா அதில் இண்டூஸ் பார்த்தோம், அடுத்து கங்கா பார்த்தோம், கடைசி பிரம்மபுத்திரா. அது சிம்பிள், ஒரு 2 நிமிஷத்தில் படித்து முடிச்சு விட்டுடலாம். ஏன்னா அப்போ வந்து நமக்கு வந்து சிம்பிளாக என்னென்ன பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, இது அதே மாதிரி தான் வழக்கமாக எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த இடம் தான் உற்பத்தி ஆகிற இடம். கைலாஸ் ரேஞ்ச் உற்பத்தி ஆகி அப்படியே வெளியே தான் ஓடும். வெளியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தீபத்தில் சைனாவில் ஓடிட்டு அப்புறம் அருணாச்சல பிரதேஷ் வழியாக இந்தியா உள்ளே நுழைஞ்சி கரெக்டாக பார்த்தீங்கன்னா கங்கை கூட மீட் பண்ணிட்டு பே ஆஃப் பெங்காலில் போய் கலக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதோட லென்த் வந்து 2900 கிலோமீட்டர். கங்கை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 25 கிலோமீட்டர். ஆனால் கங்கையை விட லென்த்தாக இருந்தாலும் இது வந்து வெளிநாட்டில் தான் நிறைய ஓடுது. அதனால் இந்தியாவின் நீளமான ரிவர் வந்து என்னது கங்கை தான். அப்போ இதுதான் அந்த கைலாஸ் ரேஞ்ச். இந்த இடம் தான் நமக்கு என்னென்னா இங்கேருந்து இப்படி வரும், இந்த சைட்லேருந்து ஆரம்பித்து சிந்து நதி அங்கே ஓடும். அப்போ கைலாஸ் ரேஞ்ச். அப்போ அந்த கிளாசியரும் படிக்கணும். அந்த கிளாசியர் தான் மெல்ட் ஆகி என்னதுன்னா ரிவராக வருது. அப்போ கேமயாங்டும் கிளாசியர். கிளாசியர் இங்கேருந்து உற்பத்தியாகி இந்த வருதா இந்தியாவுக்குள்ள வரல, நேபாள் தாண்டி மேலே தான் ஓடிட்டு இருக்கு. மேலே ஓடும்போது அதனுடைய பேர் என்ன? சாங்போன்னு பேர். எல்லாம் கேட்பான் பரிச்சை, இதில் நேம் தான் கேட்பான். இதுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நேம் இருக்கும், அதை தான் கேட்பான். ஷாங்போன்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு உள்ள நுழையுது பாருங்க, இதான் அருணாச்சல பிரதேசில் உள்ள நுழையுதா, அப்போ அதுக்கு பேர் வந்து திகாங். இதான் கொஸ்டின். நம்ம இந்தியாவுக்குள்ள நுழையும் போது திகாங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து திரும்ப அஸ்ஸாமுக்குள்ள வரும். அஸ்ஸாமில் வரும்போது அதுக்கு பேர் என்னன்னா பிரம்மபுத்திரா. அஸ்ஸாமில் வரும்போது அதுக்கு பேர் என்னது? பிரம்மபுத்திரா. அஸ்ஸாமில் எந்த டிஸ்ட்ரிக்டில் வரும் உள்ள நுழைங்கன்னா சாடியான்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள நுழையும் போது அதுக்கு பேர் என்ன? பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரான்னு வந்துட்டு அப்புறம் பங்களாதேஷ்குள்ளே போகும். ஏன்னா பங்களாதேஷ்குள்ளே போகும்போது அதுக்கு பேர் என்ன? ஜமுனா. இதில் பார்த்தீங்கன்னா கங்கை ரிவர் வந்து அப்படியே வந்து இதோட வந்து மீட் ஆகும். மீட் ஆனோன்னா அதுக்கு பேர் வந்து பத்மா. அப்படியே பங்களாதேஷ்குள்ளே போவோம். அந்த கடலில் கலக்க முன்னக்கூட்டி மேகனான்னு ஒரு ரிவர் வந்து கலக்கும், உள்ளே வந்து மீட் ஆகும். அதுக்கப்புறம் அதுக்கு மேகனா. கடலில் கலக்கும் போது அதுக்கு பேர் மேகனா. அவ்வளோதான், கொஸ்டினே முடிஞ்சு போச்சு. மவுத் ஆஃப் த கங்கா இதான் வந்து சுந்தர்பன் டெல்டா. வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெல்டா. அவ்வளோதான். இதில் கேட்கக்கூடிய கொஸ்டின் இதான் கேட்பாங்க. இதுலேயும் அதே மாதிரி நமக்கு என்னென்னா லெஃப்ட் பேங்க், ரைட் பேங்க்னு இருக்குது. அப்போ ரைட் பேங்க்னா ரைட்டில் என்ன ரிவர்லாம் இருக்குன்னா மானஸ், சுபனிசரி. ஏன்னா லெஃப்ட் பேங்கை பொறுத்து திகாங், லோகித்து, தன்சிரி, கபிலி. இதுலேயும் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இதை பொறுத்த வரைக்கும் என்ன லென்த்துன்னு கேட்கலாம், எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு கேட்கலாம். அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர். முதல் ஷாங்போ, திகாங், அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா, அப்புறம் ஜமுனா, பத்மா, மேகனா அப்படின்னு வித்தியாசமான பேர் இருக்குது பார்த்தீங்களா, இதை கேட்பாங்க. அப்போ 2 ரிவரும் கங்கையும் பிரம்மபுத்திராவும் சேர்ந்து
வேர்ல்டுலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கக்கூடியது இங்கே தான், எங்கள் சுந்தர்பன் டெல்டா. இப்போ நம்ம ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா கங்கா ரிவரை பற்றி என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் அப்படியே இப்போ நம்ம நடத்தினதான் அப்படியே கேட்டிருக்காங்க. அப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், கங்கா ரிவர் வந்து 2 ஹெட் ஸ்ட்ரீம்ஸ். அப்போ நம்ம உங்கள்கிட்ட சொன்னோம் பாகிரதி அழகநந்தா ரெண்டும் தேவப்பிரயாக்குன்னு ஒரு இடத்துல ஒன்றா சேரும். அந்த தேவப்பிரயாக்குங்கிற இடத்துல ஒன்றா சேர்ந்த பிறகு தான் அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கங்கான்னு பேர். அப்போ அதை தான் கேட்டிருக்கான். அப்போ வந்து கொடுத்துட்டான் 2 ஹெட் ஸ்ட்ரீம், ஒன்று வந்து அழகநந்தான்னு சொல்லிட்டாங்க, இன்னொன்று வந்து பாகிரதின்னு சொல்லிட்டாங்க, விச் ஜாயின் டுக்கதர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவப்பிரயாக், முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த பிரயாக்னு ஒரு 5 பிரயாக் இருக்குது. ஏன்னா 5மே ஆப்ஷனில் வச்சு இப்போ கொடுத்துருக்காங்க, நம்ம படிக்கணும். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அழகநந்தான்னு ஒரு ரிவர் இருக்கும், அது கூட தான் நிறைய ரிவர் வந்து மீட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பாகிரதி வந்து மீட் பண்ண பிறகு தான் அதுக்கு பேர் தேவப்பிரயாக். இப்போ அழகநந்தாவுக்கு ஆரிஜின் பிளேஸ் வேறு, தேவப்பிரயாக்கு பாகிரதிக்கு ஆரிஜின் பிளேஸ் வேறு. இப்போ அந்த பிரயாக்கு 5 பிரயாக் மட்டும் பார்ப்போம், என்னென்ன பிரயாக் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ கர்ணப்பிரயாக்குன்னு சொல்கிறாங்க. கர்ணப்பிரயாக்குங்கிறது நமக்கு நார்மலாக பார்க்கும்போது அழகநந்தா ரிவர் அப்படி போயிட்டே இருக்குது. அது கூட வந்து என்னன்னா பிண்டர் கங்கா வந்து மெர்ஜ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு பேர் கர்ணப்பிரயாக். அப்போ கர்ணப்பிரயாக்ல எந்த ரிவர் வந்து மெர்ஜ் ஆகுதுன்னா அழகநந்தா கூட தான் மெர்ஜ் ஆகுது. அழகநந்தாவும் டிஃபால்ட்டாக அழகநந்தா, எல்லா பிரயாக்லையும் என்ன இருக்கணும், டிஃபால்ட்டாக அழகநந்தா இருக்கணும். அந்த அழகநந்தா கூட என்ன மெர்ஜ் ஆகுதுன்னு தான் பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் படிக்க வேண்டியதுன்னா பிண்டர் கங்கா. ருத்ரப்பிரயாக், அப்போ அழகநந்தா கூட மாண்டாக்கினி ரிவர் வந்து மெர்ஜ் ஆகுது. விஷ்ணு பிரயாக், அப்போ அழகநந்தா கூட தௌலி கங்கா மெர்ஜ் ஆகுது. அப்புறம் இன்னொரு பிரயாக் இருக்கு, நந்த பிரயாக், இல்லை எழுதிக்கிடுவோம், நந்த பிரயாக். இது கூட நந்தகினி வந்து என்னதான் மெர்ஜ் ஆகுது. அப்போ நீங்கள் படிச்சுக்கிடணும். ஏன்னா எந்தெந்த எல்லாமே அழகநந்தா கூட ரிவரை மட்டும் நம்ம பார்த்துக்கணும், எந்தெந்த ரிவர் எந்தெந்த இடத்துக்கு வருதுன்னு பார்த்து வச்சுக்கணும். இந்த இருக்குல்ல, இது ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம. அப்போ வந்து பார்த்தது இந்த இருக்கு பாருங்க, அழகநந்தா பத்ரிநாத்லேருந்து உற்பத்தி ஆகி அழகநந்தா தான் போயிட்டு இருக்குது. அழகநந்தா தான் போயிட்டு இருக்குது. அழகம்போது இங்கே பார்த்தீங்கன்னா தௌலி கங்கா வந்து உற்பத்தி ஆகுது, அதுக்கு பிறகு விஷ்ணு பிரயாக். அப்புறம் நந்த பிரயாக் வந்து உற்பத்தி அடுத்தது பிண்டர் கங்கா வந்து உற்பத்தி ஆகுது, அது கர்ணப்பிரயாக். அடுத்தது பார்த்தீங்கன்னா மந்தகினி ரிவர் வந்து ஒரு ஜாயிண்ட் அடிக்குது, அது வந்து என்னென்னா ருத்ரப்பிரயாக். அடுத்து பாகிரதி வந்து ஜாயிண்ட் அடிக்குது, அதான் கங்கோத்திரி. பாகிரதி தான் கங்கோத்திரி கிளாஸ், தேவப்பிரயாக். அப்போ நந்த பிரயாக்கிறது நந்தகினி தான் இருக்குது, நந்த 5 பிரயாக். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச் ஆர் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம் ஹாஸ் பின் லான்ச்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் த கிளீனிங் ஆஃப் ரிவர் கங்கா. முக்கியமான ஸ்கீம். மோடிஜி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோன்னா 2014 இந்த ஸ்கீமை சொல்லி 2016 லான்ச் பண்ணுவாங்க. நமாமி கங்கா மெயின்ஸில் கூட கேட்டிருக்கான், அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். வேற என்ன ஆப்ஷன், கங்கா ஆக்ஷன் பிளான் சொல்லிட்டு இந்த பொல்யூஷன், கங்காவில் உள்ள பொல்யூஷன், இது கிளீனிங்கு, இது பொல்யூஷனுக்காண்டி போடுவாங்க. எப்போ போடுவாங்கன்னா 1985 போடுவாங்க. கங்கா நமாமி ஆக்ஷன் பிளான் ஒரு ப்ரோக்ராம் கிடையாது, கங்கா கிளீனிங் மிஷின் ஒன்று கிடையாது. இப்போ நமக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து கொண்டு வரணும். ஜாகிரபிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து வரும். இப்போ நமக்கு வந்து வெனிசுலாவில் இப்போ எர்த்துக்கோய்க்கு வந்திருக்குன்னா கண்டிப்பாக இந்த இடம் எர்த்துக்கோய்க்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிசாஸ்டர் நிறைய இடத்துல நடக்கும், டிசாஸ்டர் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் கார்மஸ் இருக்குது, அதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அழகாக ப்ரிடிக்ட் பண்ணலாம், கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அழகாக ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். இனி இந்தியா இஸ் லொக்கேட்டட் கன்ஃப்ளூன்ஸ் ஆஃப் ரிவர் கங்கா அண்ட் யமுனா. கங்காவும் யமுனாவும் மீட் பண்ணக்கூடியது அலகாபாத். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அலகாபாத்னு. அலகாபாத் பேரை தான் இப்போ என்ன மாற்றிட்டாங்க, பிரயாக்ராஜ். ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான் அலகாபாத். இப்போ இதுலேயுமே ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். மீட் பண்ணுற இடம் பாருங்க, உத்தரப்பிரதேசம் கொடுத்துருக்கான், ஸ்டேட்டை கொடுத்துருக்கான், இங்கே பஞ்சாப்னு கொடுத்துருக்கான், அங்கே தான் 2 ஊரை கொடுத்துருக்கான். அப்போ அந்த 2ல் 1 50% எலிமினேட் பண்ணுறது ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். 50% ஃபஸ்ட்டு உங்களுடைய தேவை வந்து 50%. அடுத்தது சம்பல் ரிவர் இஸ் ட்ரிபியூட்ரி ஆஃப், அப்படியே நம்மளே ஃபில் பண்ணிட வேண்டியதான், யமுனா அப்படின்னு ஃபில் பண்ணிட வேண்டியதான். இப்போ ஆன்சர் வந்து யமுனா, முடிஞ்சு போச்சு. அப்போ யமுனா அப்படிங்கிறது இது. அப்போ யமுனாக்கு என்னென்ன ட்ரிபியூட்டரிலாம் இருக்குது அதையும் சேர்த்துங்க பார்க்கணும். அது பக்கத்துலேயே பேரலாக டோன்ஸ்னு ஒரு ரிவர் வரும்.
யமுனாவுடைய லாங்கஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட்னு சொல்லிட்டு பேரலாக இருக்கும். அப்புறம் யமுனாவுக்கு பார்த்தீங்கன்னா சிந்து ஒரு ரிவர் இருக்குது, இப்போ ட்ரிபுட்ரி. கென்னுன்னு ஒரு ட்ரிபுட்ரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்வான்னு ஒரு ட்ரிபுட்ரி இருக்குது. இப்போ சம்பலுக்கு ட்ரிபுட்ரி இருக்குது, அதையும் இதில் பார்க்கணும். ஏன்னா சம்பல் வந்து பேட்லேண்ட் டோப்போகிராஃபி ஒரு முக்கியமான இது சம்பல். அதில் என்னெல்லாம் இருக்குன்னா பனாஸுங்கிறது ஆரவழியில் உற்பத்தி ஆகும், மீதியெல்லாம் விந்திய மலையில் உற்பத்தி ஆகும். காளி சிந்த் இதெல்லாம் சம்பலுடையது. காளி சிந்த், பர்பாத்தி எல்லாம். அப்போ ஒரு இதை பார்க்கும்போது எல்லாத்தையும் பார்க்கணும். இது மாதிரி இது நம்ம பார்த்து யமுனா மட்டும் பார்த்து வச்சிருக்கோம். இப்போ நீங்கள் அது போக கங்காவுடைய லெஃப்ட் பேங்க் ரைட் பேங்க் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சிந்து நதியுடைய லெஃப்ட் பேங்க் ரைட் பேங்க், பிரம்மபுத்திராவுடைய லெஃப்ட் பேங்க் ரைட் பேங்க் படிச்சு வச்சுக்கணும். என்ன பரிச்சை கேட்குறது இதான் நமக்கு வந்து யமுனா ரிவர். யமுனா வந்து இந்த வந்து இதில் வந்து இதாவது அலகாபாத்தில் வந்து என்னதாவது இதுதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அலகாபாத்லேருந்து மீட் ஆகுது. இப்போ அலகாபாத்தில் மீட் ஆகும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா யமுனா வந்து பேரலாக வந்து அப்படியே வந்து அலகாபாத்லேருந்து மீட் ஆகுது. இப்போ பாருங்கள், இதுக்கு என்ன நதிலாம் இருக்குது பாருங்கள். சம்பல்னு ஒரு நதி போதா, அடுத்தது கென்னுன்னு ஒரு நதி போதா, பீட்வா, சிந்து. இப்போ சம்பலுக்கு என்னெல்லாம் துணை நதி இருக்கு பாருங்க. பனாஸ்னு ஒன்று இருக்குது, ஆரவழியில் உற்பத்தி ஆகும். காளி சிந்துன்னு ஒன்று இருக்குது, பர்பாதின்னு ஒன்று இருக்குது. இப்போ பர்பாதின்னு இருக்கும்போது பார்க்கும்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விந்திய மலையில் நமக்கு என்ன ஆகும்னா உற்பத்தியாகி வரும். மேப்பை வச்சு நீங்கள் பார்த்தா தான் புரியும். கங்கா ரிவர் ரைட் பேங்க் ட்ரிபுட்ரி. கங்காவுடைய ரைட் பேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட் பேங்க் தான் நம்ம யமுனாவெல்லாம் பார்த்தது. லெஃப்ட் பேங்க்னா நம்ம அங்கே பார்த்தது என்ன பார்த்தோம், ராம்கங்கா, கோமதி, காக்கரா, கண்டகி, கோசின்னு சொல்லி பார்த்தோமா, அது லெஃப்ட் பேங்க். ரைட் பேங்க் என்னன்னு கேட்கான். இப்போ ராம்கங்காங்கிறது நமக்கு லெஃப்ட் பேங்கு, அப்போ இது வராது. கோசி லெஃப்ட் பேங்க் வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா யமுனா வந்து ரைட் பேங்கு. மானஸுங்கிறது வந்து நமக்கு பிரம்மபுத்திராவுடைய ட்ரிபுட்ரி. இப்போ இது வராது. அவன் கேட்டிருக்கிறது எதை கேட்டிருக்காங்க, யமுனா. அப்போ கங்காவுடைய நீளமான ட்ரிபுட்ரியே யமுனா தான். அது யமுனா எங்கே இருக்குன்னா ரைட் பேங்கில் இருக்குது. இப்போ ஏதாட்டும் ஒன்று நீங்கள் படிச்சிடணும். இப்போ லெஃப்ட் பேங்கை தரவா படிச்சுட்டு மீதியெல்லாம் ரைட் பேங்க்னு வச்சுக்கணும். அல்ல ரைட் பேங்கை தரவா படிச்சுட்டு மீதியெல்லாம் லெஃப்ட் பேங்க்னு வச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். அப்போ அதை தான் கொடுக்குறான். ஏன்னா அப்போ இப்போ ரைட் பேங்க், கங்காவுடைய ரைட் பேங்க் மட்டும் நம்ம சொல்லுவோம். ரைட் பேங்க் என்னெல்லாம் வரலாம்னா யமுனா, சோன், என்ன ஹூகுலி, எல்லாம் வந்து யமுனாவுடைய கங்காவுடைய ரைட் பேங்க் இந்த இருக்கா கங்கா. இப்போ கங்கா வந்து இந்த வருது. இப்போ ரைட் பேங்க்னு பார்க்கும்போது கங்காவுடைய ரைட் பேங்க் போது பாருங்க யமுனா ஒன்று வருதா. யமுனாவுடைய ஒரு ரைட் பேங்க் தான் இந்த டோன்ஸ் இருக்கு பாருங்க. டோன்ஸ் 2 இடத்துல இருக்கும். அப்போ பார்க்கணும், கங்கைக்கும் ஒரு டோன்ஸ் வரும். ஏன்னா இதுக்கு ஒரு யமுனாவுக்கு ஒரு டோன்ஸ் வரும். கங்கைக்கு வர்றது மிடில் இந்தியாவிலேருந்து வரும், இது ஹிமாலயாவிலேருந்து வரும். அப்போ இது ஒன்று முடிஞ்சால் கங்கையுடைய அடுத்த ரைட் பேங்க் வந்து சோன் நல்லா படிக்கணும், முக்கியமானது. அமர்கண்ட் பிளாட்டியில் உற்பத்தியாக வரக்கூடியது. அப்புறம் ஹூகுலியுடைய துணைநதி தான் என்னென்னா தாமோதர். இப்போ இதெல்லாம் ஒரு முக்கியமான, அது மேப்பை வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு அது ஈஸியாக தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் இது படிக்கணும். இதில் ஒரு கொஸ்டின் கேட்பான். மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் கெட் பெனிஃபிட் எந்த ப்ராஜெக்ட்ல பெனிஃபிட் பண்ணுறாங்க? லொக்கேட் பண்ண தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம லொக்கேட் பண்ண முடியும். அப்போ மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் பார்க்கும்போது இதுக்கு ஆன்சர் என்ன, சம்பல் வேலி ப்ராஜெக்ட். 2 பேரும் நம்ம பார்த்தோமா. சம்பல் வேலி எங்கே பார்த்தோம் நம்ம, சம்பல் ரிவர் எங்கே பார்த்தோம், சம்பலுடைய ஒரு துணை நதி மானஸ்னு ஒரு ரிவர் பார்த்தோமா, பனாஸுங்கிற ரிவர் ஆரவழியில் உற்பத்தி ஆகுது. அப்போ ராஜஸ்தான் வந்துருதா. மத்திய பிரதேசத்தில் விந்திய மலையிலேருந்து மற்ற ரிவர்லாம் அதனுடைய துணை நதிகள் வந்தது. அப்போ நம்ம வந்து இது 1954 ஆரம்பிக்காங்க. இதை தான் உங்கள்கிட்ட சொன்னேன், பேட்லேண்ட் டோப்போகிராஃபி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபால்ட்டி அக்ரிகல்ச்சர் நிறைய நடந்தது. இப்போ இந்த கொஸ்டின்லாம் எடுத்து பார்த்துடணும். அடுத்து துங்கபத்ரா ப்ராஜெக்ட்ங்கிறது 1953 போடுறாங்க. இதில் யாருக்கெல்லாம் கேட்டிங்கன்னா கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. இந்திரா காந்தி கேனல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1958 ஒன்லி ஃபார் ராஜஸ்தான். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ராஜஸ்தான் கேனல்னே சொல்லுவாங்க. ராஜஸ்தான் கேனலே சொல்லுவாங்க. இதுக்கு ரிவர் எங்க இருந்து வருதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சட்லேஜ். கோசி பீகார். ஏன்னா 1954 பீகார். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். Which among following is the longest river in India? கண்ணை மூடி போடுறோம். கங்கை 25 கிலோமீட்டர்.
இந்தியாவின் நீளமான ரிவர் தேசிய நதி. பிரம்மபுத்திரா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2900 கிலோமீட்டர். ஆனால் இந்தியாவில் ஓடக்கூடிய லிமிட் கம்மி. முக்கியமானது ஏன்னா அடுத்தது இது வந்து இந்த டாப் 10 லாங்கஸ்ட் ரிவர்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கணும். கங்கா இந்த இருக்கா, இந்தியாவின் நீளமான ரிவர் 25 கிலோமீட்டர். ரெண்டாவது நீளம் இந்தியாவில் ஓடக்கூடியதில் பார்க்கும்போது கோதாவரி. அதான் என்ன சொல்கிறோம் 1465. இதை நீங்கள் பார்த்துக்கணும். தென்னிந்தியாவின் நீளமான ஆறு இதான் தக்சன் கங்கா அப்படிம்பாங்க. தக்சன்னா கங்கைக்கு ஈக்குவலாக தெற்கில் பேசக்கூடியது. தக்சன்னா தெற்குன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா 1400. யமுனா மற்ற டேட்டா தேவையில்லாம் பார்த்துக்கிறோம். யமுனா, நர்மதா என்ன. அடுத்தது சிந்து நதி வந்து இந்தியாவில் ஓடக்கூடியது இவ்வளோதான் 1114 கிலோமீட்டர். பிரம்மபுத்திரா 2900 கிலோமீட்டர் இருந்தாலும் இந்தியாவில் ஓடுறது பார்த்தீங்கன்னா 916 தான். இப்போ இந்த ரிவர்லாம் பார்த்துட்டோன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்தெந்த ரிவர் அப்படின்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திராவுக்கு வர்றோம். விச் ரிவர் இஸ் நவுன் அஸ் ஷாங்பூர் ரிவர். நம்ம தீபத்தில் பார்த்துட்டோம், கண்ணை மூடி பார்த்துட்டோம். பிரம்மபுத்திராவுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர். அருணாச்சல பிரதேசில் நுழையும் போது திகாங் என்ன, அஸ்ஸாம் நுழையும் போது பிரம்மபுத்திரா, பங்களாதேஷில் நுழையும் போது ஜமுனா, கங்கையில் மீட் பண்ணும்போது பத்மா, மேகனான்னு ஒரு ரிவர் மீட் ஆகி கடலில் கலக்கும் போது மேகனா. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதில் நமக்கு ஆன்சர் என்ன கேட்டிங்கன்னா பிரம்மபுத்திரா. தாமோதர் எதனுடைய துணை நதி அப்படின்னு கேட்டால் கூகுளி. ஹூகுளி வந்து எதனுடைய துணை நதினா கங்கையுடைய துணை நதி. அடுத்தது நமக்கு வேற என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா மானஸ். இது எதனுடைய துணை நதினா பிரம்மபுத்திராவுடைய துணை நதி. மகானந்தாங்கிறது கங்கையுடைய துணை நதி. அப்போ பிரம்மபுத்திராவுடைய துணை நதியில் நம்ம பார்த்துருக்கோம் லெஃப்ட் பேங்க் என்னெல்லாம் இருக்குது பிரம்மபுத்திராவுக்கு, அதில் ரைட் பேங்க் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ரைட் பேங்கில் முக்கியமான நதி 2 நதி, அதை தான் ஃபஸ்ட் நீங்கள் படிக்கணும். மானஸ், சுபன்சிரி. இதுதான் மானஸ் தான் இருக்குது. இன்னொன்று சுபன்சிரி. மீதியெல்லாம் லெஃப்ட் பேங்க். லெஃப்ட் பேங்கில் என்னெல்லாம் வரணும்னா லோகித், எள்ளு ஞாபகம் வச்சுக்கிடணும். அடுத்தது திகாங், அடுத்தது தன்சிரி, அடுத்தது கபிலி. இன்னும் இருக்குது, இதை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிடணும். முக்கியமானது இதுதான். நெக்ஸ்ட்டு இந்த இருக்குல்ல பிரம்மபுத்திரா கூடிய ரிவர் இருக்கா. பிரம்மபுத்திரா ரிவரில் இந்த மானஸ் வந்து ஜாயிண்ட் அடிக்குதா ஏன்னா. அடுத்தது பாருங்க சுபன்சிரி ஜாயிண்ட் அடிக்குதா. இந்த 2 மட்டும் படிச்சிடணும். இது 2மே பார்த்தீங்கன்னா ரைட் பேங்க். அதுக்கப்புறம் உள்ள நுழையும் போது தான் லெஃப்ட் பேங்காக மாறும். உள்ள நுழையும் போது என்னெல்லாம் வருதுன்னா இங்கேருந்து வருதா, இங்கே தான் நுழையும் போது இங்கே பாருங்க திபாங், லோகித், திகாங், தன்சிரி. ஓகே, மேப் வச்சு படிக்கும்போது மறக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைனீஸ் வாட்டர் பாம் பிளான்ட் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் திஸ் ரிவர் வில் புட் இன் இந்தியா அட் ரிஸ்க். சைனீஸ்காரை வந்து ஒரு ரிவர் மேலே கட்ட போகிறான், ரிவர் மேலே ஒரு டேம் கட்ட போகிறான். அது நமக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. இப்போ சைனீஸ் ஓடி ட்ராவல் பண்ணி வரக்கூடிய ரிவர் எதுன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் போட்டுடலாம். அப்போ வந்து என்ன ரிவர் கேட்டிங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவர். இப்போ பிரம்மபுத்திரா ரிவர் 2900 கிலோமீட்டர் வெளியே ஓடிட்டு தான் இந்தியாவுக்குள்ள கம்மியாக தான் ஓடுது. அப்போ அங்கே வந்து அவன் வந்து ஒரு பெரிய டேம் கட்டும்போது என்னென்னா திடீர்னு நமக்கும் சைனாவுக்கும் சண்டை வரும்போது டக்குன்னு அவன் டேமை திறந்து விட்டான்னா தண்ணி எதிர்த்து நம்ம போராட முடியாது. அப்போ அதை தான் சொல்கிறாங்க சைனீஸ் வாட்டர் பாம் அப்படிங்காங்க. யாங்ஸ்டி ரிவருங்கிறது வந்து ஆசியாவிலே நீளமான ரிவர், சைனாவில் ஓடுது. குவாங்கா ரிவருங்கிறது வந்து நமக்கு எல்லோ ரிவர் அப்படிம்பாங்க, சைனாவில் ஓடக்கூடியது. நெக்ஸ்ட் டோட்டல் லென்த் ஆஃப் த கங்கா ரிவர் ஏன்னா கண்ணை மூடி போட்டுறணும் 25. இதில் தான் கேட்பாங்க. இது மற்ற இடத்துலலாம் லென்த் நீங்கள் படிக்கணும் அவ்வளோ அவசியம் கிடையாது. ஏன் இப்போ கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவின் நீளமான ரிவர் இங்கே கங்கைன்னு சொல்கிறீங்க, அப்போ எவ்வளோ நீளம் அப்படின்னு கேட்பாங்க. உலகின் நீளமான ரிவர் சொன்னீங்கன்னா அப்போ எவ்வளோ நீளம், நைல் ரிவர்னா அப்புறம் அந்த மாதிரி கேட்பாங்க. மற்றபடி எல்லா ஏரியாலையும் அந்த நீளத்தை படித்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபேக்ட்டுங்கிறது அதான். அதனால் இந்த கொஸ்டினை வந்து திரும்ப போட்டு பார்க்கணும். போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ தூரம் நீங்கள் பிவிக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் சக்ஸஸ் ரேஷியோ குயிக்காக உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.